தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் உயர்த்தப்பட்டிருந்த கட்டணங்கள் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயகோபால். தகவல்களை பதிவு செய்யலாம். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை திருச்சி மட்டுமல்லாது சுற்று வட்டார மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்களும் பயன்பெறும் வகையில் பல்வேறு கல்லூரிகள், உறுப்பு கல்லூரிகள் உள்ளிட்ட கல்லூரிகள், இணைவு பெற்ற கல்லூரிகள் என்று 800க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இதனுடன் இணைந்துள்ளனர். இந்த கல்லூரிக்கு உட்பட்ட, பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட கல்லூரிகளில் திடீரென்று தேர்வு கட்டணங்கள் சரமாரியாக உயர்த்தப்பட்டன. இதனால் கடும் அவதியடைந்த மாணவர்கள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை கிராமப்புற பின்தங்கிய மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்கள் தான் அதிகமாக படித்து வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த கட்டணங்கள் உயர்த்தப்பட்டது ஒரு கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இதன் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் கல்லூரிகளுக்கு முன்பு அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் என்று கூறப்படக்கூடிய SFI மற்றும் ஜனநாயக வாலிபர் சங்கம் என கூறக்கூடிய டைஃபி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தி வந்தனர். இந்நிலையில் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தர் செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் உயர்த்தப்பட்ட தேர்வு கட்டணங்கள் உட்பட அனைத்து கட்டணங்களும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தற்போது அறிவித்திருக்கிறார். இதனால் மாணவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட தற்காலிக என்ற ஒரு வார்த்தை என்பதுதான் அவர்களுக்கு சற்று கலக்கம் அளிப்பதாக இருக்கிறது. எனவே இந்த தேர்வு கட்டணம் உள்ளிட்ட அனைத்து கட்டணங்களும் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும், பழையபடியே கட்டணமானது அமுல்படுத்த வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்போட கோரிக்கையாக இருக்கிறது. பாலா, நன்றி விஜயகோபால், விரிவான விவரங்களுக்கு. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளை.